எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு, உன் முட்டியவா? பின்ன என்ன, ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு, கருவாடு வச்சிருக்கிறியா? என்னய்யா இன்னைக்கு ஊர்காவை விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். ஏண்டா ஊருக மாணிக்கம், காலங்காத்தாலே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன நான் பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கல்யாவரம் தானே பண்ற. யோ நேரா புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளிகிடும். என்னய்யா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும்தான் தொட முடியும் இல்ல சரசே? நீரே சரசே, அவங்கள இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதில விட்டு விடுற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா குடுக்குறா? மூடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே, சரசே, ஐயோ எதுக்கு இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகதான். கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசு. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீயே கூப்பிடும்போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த. வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா. அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை 4 சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோ, ஓடி போ, கொடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன வீட்டை விட்டு துரத்துறியே. வாய மூடு. இது என்ன இடம் வீடா உப்பார் வைக்கிறதுக்கு? ஒப்பார் கிப்பார் வைத்தா தூக்கி போட்டு முடிச்சிருவேன். கட்டின பொண்டாட்டி எப்படி போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி. கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேக்குறியா? அவன் ஆட்டுப்பாலையும் மாட்டுப்பாலையும் ஊத்தி குழந்தைய வளர்த்துவான். ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தை ஊத்தி வளர்த்தான். 30 வருஷமா குடிக்கிறேன். முந்தானத்து வந்தவ திருத்தலான்னு பாக்குறியா? உன்னை கட்டினதுக்கு ஒரு ஆட்டங்களை கட்டி இருக்கலாமே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த ஆட்டங்களையே கட்டிட்டு அதுக்கு வேண்டியதானே. ஏன் இப்படி பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணிட்டே இருக்க? என் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டினா மாமியா கழுத்தான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவனாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரு. போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதான் போறேன். நீ கல்லோடி மண்ணோடி ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறியா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். சரசு, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கண்ணுல வச்சு தேய்க்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கழட்டி போடுவேன், தெரியுதா? உன்னை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா? எங்களுக்கு எல்லாமே ஓடுது. இந்தயா குடியா. இந்தயா ஊர்க்கா. எப்படியா இருக்க? உன்னை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. ஆமா, என்ன ஆள் ரொம்ப கரங்கி போயிட்ட? இப்ப நீ வந்துட்டல, இனிமே தேறிக்குவ. இன்னும் கொஞ்சம் கல்லு குடிக்கிறியா? போதும் சரசு, உன் கல்ல குடிச்சு 3 வருஷம் ஆச்சு. உன் கல்லும் கருவாடும் ஊறுகாவையும் நினைச்சாலே ஜெயில நாக்குல எச்சு ஊறும். சரசு, எனக்கு கொஞ்சம் கள்ளு ஊத்துறியா? என்னையா இது, கால நேரம் தெரியாம இப்படி கழுத்தா இருக்கிறியே. பாயா போய் வியாபாரத்தை பாரு சரசு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்னையா வேலை? நேரம் எங்கத்தானே வர்றேன். இனிமே ஊருக்குள்ள போனா தானே அவன் கை எடுக்கணும் கால் எடுக்கணும் தெரியும். யோ,
உன்னை திருத்தவே முடியாதியா. நான் திருந்தினா என்ன தீர்த்துருவானுங்க. அப்ப நான் வரட்டுமா? ராத்திரிக்கு வருவேன்ல. காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன், கட்டாயம் வருவேன். அங்க பாடுறா, சரசு கூட வெக்கப்படுறா. ஏய் சத்தம் போடாத, அவன் காதல் விழுந்தா கைய கால வெட்டி. இத பாரியா, அவருக்குன்னு போட்ட மரத்துக்கல்ல நேத்து ஏன் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கல? நான் குடிச்சேன். என்னது, நீ குடிச்சியா? ஏ, நான் குடிக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா சார்? சார் ஏய் போ, போடா, முறைக்காத போ. சரசு, இவன் போக்கு ஒண்ணும் சரியில்லையே. அருவாளுக்கு வேலை வச்சிருவான் போல இருக்கு. அவன் எப்பவுமே அப்படித்தான் கிடக்குறான். நீ குடியா? சரசு, சரசு. தாமரை, அந்த மணியக்காரர் கிணத்துல 2 பேரும் முதக்குறாங்க. ஐயோ, யாரு கொண்டாங்கன்னு தெரியல. மதுரை வேற கொண்டு இருப்பான். மாகாளி ஆத்தா சாமி பேரை சொல்லி நாம ஒருத்தனை கொண்டோம். மதுரை வீரன் சாமி பேரை சொல்லி 2 பேரை கொண்டு இருக்கான். சாமி பேரை சொன்னா இப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கு. எதுல போய் முடியுமோ தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், போலீஸுக்கு போனா நாம மாட்டிக்குவோம். அப்படின்னா அவனை சும்மா விட்டுறதா? சும்மா விட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஐயா சும்மா கூடாதயா, விட்டுறதா? அவனை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, யாரையாவது கொலை பண்ணணும்னா ஐயா கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். நீ கொடை பிடிக்கிறோம் நிறுத்திக்க. சும்மா குடஞ்சு கேள்வி கேட்காத. அப்படியே குத்திரும் குத்தி. ஐயா, நான் ஒரு யோசனை சொல்றேன், இப்போது கேளுங்க. என்ன? இந்த நாய்களை எல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நாட்டுல நல்லவங்களே கிடையாது. மொழிகளை பாத்தீங்களா? திருட்டு மொழி. ஏப்பா அழகராசு, அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டாக்குள்ள தலையை விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலையை விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி, நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்கானல்ல, உங்க அண்ணன் போய் பார்க்க சொல்லாமல்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். ஆனா அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது. நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்களும் வா மாமா. போ, நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாடுறா. நான் இங்க 8 வண்டி படத்தை பாக்குறேன். மாமா அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. ஏய், அந்த படத்தை நான் மட்டும் தானே பாக்கணும். நீ அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபா தர்ற. படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதான். தங்கச்சி தங்கச்சி போயிட்டு வர, போயிட்டு வர. சும்மா பேசிட்டு இருப்பேன். ஏய், துணியை துவைச்சது போது ரெடியாவு. நான் போய் 10 பழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா 8 வண்டி படம் ஆரம்பிச்சாங்க மாமா. இன்னும் ஆரம்பிக்கலடா. நீ போ, படம் போட்டுக்குவாங்க. நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி மாமா. கண்ணம்மா எந்திரி. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடை வீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன்னை அப்படியே என் புருஷனை ஒண்ணு பண்ணிடாதீங்க சாமி. அவரை விட்டு சொல்லுங்க சாமி. சாமி, எவ்வளவு திமிரு இருந்தா என் தோட்டத்துக்கு பாய வேண்டிய வாய்க்கா தண்ணிய உன் தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருப்பேன். தண்ணி இல்லாம பயிர்லாம் காஞ்சு போச்சுங்க. அத காயறது பொறுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க. வெறும் 5 ஏக்கரா காயறத பார்த்தே உன் புருஷனுக்கு பொறுக்கல. ஒரு சுத்தி எனக்கு நிலம் இருக்கு. இதெல்லாம் காயறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? தப்புதாங்க சாமி, மன்னிச்சிருங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சு, அவுத்து விடுங்க ஐயா. ஐயா சக்கரபாண்டி ஊரோட்ட ஓடிட்டானுங்க. ஓடிட்டானா? ஊர்ல ஒரு நல்லவனை வாழ விட மாட்டார. ஓட ஓட விரட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு பாரு, ஒரு பொண்டாட்டி ஓட போகுது. ஏன் பூசாரி, அதுக்காகத்தான் அவனை அடிச்சோம். அவனால அவமானத்தை தாங்க முடியாது, அதனாலதான் ஓடிட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நம்மள மாதிரியா? சரி சரி, அவன் தோட்டத்துல நெல்லு வச்சிருக்கான். அது காஞ்சி விடாம ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருங்க. வயக்காட்டுல காலை வச்சுக்க வெட்டி போடுவேன். யாரா நீ? உங்க அப்பன். எங்க அப்பன் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுடோ. உங்க அப்பனை மறுபடியும் பாக்கணும் ஆசை இருந்தா உள்ளவா, இல்லன்னா அப்படியே திரும்பி பார்க்க ஓடி போயிரு. உன்ன மணிகாரத்தை சொல்லிட்டு வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். ஐயா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்கய்யா. யாரியாது? ஐயா என்னடாச்சு? சக்கரவண்டி வரல எவ்வளவு ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு கையை வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா பேர சொன்னியா? ஐயா பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமா மிரட்டுறான். கிழிஞ்சது. ஏண்டா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து நமக்கு தெரியாம நம்மளே மிரட்டுறானா? 10 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு துரத்துங்கடா. ஆகட்டுங்க. ஏய் இப்ப வெளில வாடா. யாரா நீ? இந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை? இங்க உங்களுக்கு என்னடா வேலை?
இது எங்க நிலம். ஏண்டா ஊர்ல இருக்க நிலம்லாம் உங்க மணியக்காரதா? எவனாவது கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சிருக்க விட மாட்டீங்களே. சக்கரை பாண்டி ஊரை விட்டு ஓடும்போது என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. டேய் இவன்டா பேச்சு அடி துரத்துங்கடா. வாயில சொன்னா போக மாட்டேன். 2 மிதி மிதிச்சாதான் போவீங்களா? வரண்டா. டேய் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்கடா. ஊரு பேரு தெரியாத பய நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே யாருன்னு கேக்குறான். நாம பயந்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா? அவன் சக்கரை பாண்டிட்ட எழுதி வாங்கிட்டானா. யாருகிட்ட எழுதி வாங்கினா என்னடா? ஊருன்னு ஒண்ணு இருக்கு, 4 பெரிய மனுஷங்க இருக்காங்க. நம்மள கேட்காம எப்படி ஊருக்குள்ள வரலாம்? தம்பி யாரு, எந்த ஊரு? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. நான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லால இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க. என் சரித்திரமே சொல்லுவாங்க. அப்ப நீ பெரிய ஜில்லா கேடின்னு சொல்லு. புரிஞ்சுக்கிட்டா சரி. நீ ஜில்லாவுக்கே கேடியா இருக்கலாம். இந்த ஊருக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம். பொழுது சாயறதுக்குள்ள முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடும். இது நல்லா இருக்கா? நானே இந்த ஊருக்குள்ள வரணும்னா சக்கரவாண்டி நிலத்தை எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஊரை விட்டு ஓடணுமா? இத பாருங்க, தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான். நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் என் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது. யாரா அவனுங்க? நாங்க தான் தம்பி, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு. அதுக்கு எதுக்கே திருட வர்ற மாதிரி பதுங்கி பதுங்கி வரீங்க? இந்த ஊர்ல மணியக்காரனும் அவங்க ஆளுகளும் பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க. அவனை கண்டாலே எங்க ஜாதி ஜனத்துக்கு கொலை நடக்குதுங்க. முதல்ல நீங்க தாங்க அவனை தட்டி கேட்டீங்க. சரி சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கய்யா. இந்த ஊர்ல எங்களை மதுரை வீர கோஷ்டின்னு சொல்லுவாங்க. தொடக்கூடாத ஜாதின்னு சொல்லி எங்களை சித்திரவதை பண்றாங்கல்ல. இனிமே உங்க மேல எவனாவது கை வச்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அவன் கையை எடுத்துறான். நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தா அது போதும் தம்பி. போங்க. அங்கே நில்லு. என்ன என்னவா? ஏய், கால இந்த பக்கம் வச்ச வெட்டி போடுவேன். அப்பனும் மகனும் வில்லங்க முடிச்சவனா இருப்பாங்க போல இருக்க. குடியாரால என்ன செய்ய போறாளோ? என்ன என்ன பண்ணிடுவ? சும்மா ஒரேடியா மிரட்டுற? என்ன மேலையும் கீழையும் பாக்குற? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஊர்க்காரங்க கிட்ட வச்சுக்க. என்ன புரியுதா? பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே. அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்த. நீதானா? பெரிய மீசியும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துரும் நினைச்சியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது. என்ன வரட்டுமா? என்ன இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறா? அண்ணே, இது பெரிய ஒரு சமாச்சாரம்ண்ணே. அது எங்களுக்கும் தெரியும். போய் உங்க வேலையை பாருங்க. சரி. கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே, நமக்கு புத்திமதி சொல்ல. ஊருக்குள்ள உங்களுக்கு இருந்த மரியாதை என்ன, மவுசு என்ன? என்னைக்கு ஊருக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு போறதுக்கு? இல்ல, அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு போயிருச்சா நானும் வருத்தப்படுறேன். வெளியில தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே இருங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா, அண்ணே எப்ப சாவான், பின்னே எப்ப காலியாங்கிற கதையா? நாக்காளிக்கு சண்டை போடுறீங்களா? நாடே நாக்காளிக்கு தான் சண்டை போடுது. நான் எம்மாத்திரம். போது நிறுத்துங்கயா. சக்கரவாண்டி விஷயத்துல நாம போட்டது ஒரு கணக்கு, அது தப்பாயிடுச்சுல. வாசவம் தான். சின்ன பிள்ளையே நீங்க தப்பு கணக்கு போட்டதுனாலதான் ஸ்கூல்ல இருந்து வாத்தியார் உங்களை வெளியே வரட்டி நீங்க மாடு மேய்ச்சி நீங்க பண்ணையாறதுக்குள்ள பெரும்படாய் போகல. நான் அப்பவே சொல்லல இளநில ஓட்ட பெருசா போடணும். பாத்தியா, இப்ப ஓட்ட பிடிக்கலன்னு இளநிலை எரிஞ்சிட்டாரு. ஐயா, சூரியன் எப்பவுமே வானத்துலதான் இருக்கும். ரொம்ப புதுசு, இது யாருமே சொன்னது இல்ல. நிறுத்துங்கயா. இப்பவும் சொல்றேன், சூரியன் எப்பவுமே வானத்துலதான். தண்ணீரை தெரியுது, தப்பு கணக்கு போட்டாதீங்க.